மக்கள் பிரச்சனையில நம்முடைய ஐயாவுடைய அறிக்கை இல்லாமல், ஐயாவுடைய பேட்டி இல்லாமல் பயப்படுகளும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இன்னைக்கு ஐயாவுடைய செய்தி இல்லாத நாளே இல்லை என்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. 3 முதலமைச்சரை பார்த்துவிட்டது. 50 ஆண்டு காலமாக தோற்றமும் விளைவித்த சாராயத்தில் இன்னைக்கு திராவிட கட்சியினர் மக்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பிடியிலிருந்து மீட்க வேண்டுமானால் ஆனால் அன்புமணி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியும். இந்தியாவில் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தார். உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் ஜார்ஜ் புஷ்லிருந்து பில் கிளின்டனிலிருந்து பாங்கி மோனிலிருந்து கோபி ஆனந்திலிருந்து உலகத்திலே பணக்காரர் பில் கேட்ஸிலிருந்து அன்புமணியை திரும்பி பார்த்தார்கள். ஐநா மட்டத்தில் சென்று அன்புமணி கூட்டத்தை நடத்தினார். தளபதினு சொல்லிட்டு 65-70 வயசுல இன்னைக்கு அவங்க பேரனுடைய டி ஷர்ட்டை போட்டு ஊருள்ள சுத்தர ஸ்டாலின். அன்புமணி 47 வயசு இளைஞர் மருத்துவர். அவரு பேண்ட் போடலாம், டி ஷர்ட் போடலாம், ஷூ போடலாம், ஓட்டப்பந்தயத்தில் போவாரு, சைக்கிள் ஓட்டுவாரு, கபடி விளையாடுவாரு, எல்லாரும் தெரியும் அன்புமணிக்கு. ஸ்டாலினால ஒண்ணுமே பண்ண முடியாது. பல நாடுகளுக்கு போய் பொருளாதாரத்தை சீர்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி குடிச்சது அந்த பாதுகாப்புக்கு அவசரம்னா என்னுடைய பள்ளி பேக் எடுத்து குடிச்சிட்டாரு. நம்ம கிட்ட 2 பாதுகாப்பு அவசரம் இருக்கு. ஒண்ணு என்கிட்ட ஒண்ணு இருக்கு, உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. வாங்க 2 பேரும் முடிப்போம். நான் இளைஞர்களா ஒண்ணு சேர்த்து உங்களை முதலமைச்சராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி குடிக்கிறோம். நிச்சயமா இளைஞர்களும் பள்ளி மாணவர்களும் இளம்பெண்களும் ஒண்ணு சேர்ந்து அந்த அன்புமணியை முதலமைச்சராக்குவதற்கு தயாராகிவிட்டார். வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதிக்கக்கூடிய அளவிலே கடும் மழையிலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியுரை ஆற்றிருக்கின்ற நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம், இளம் போராளி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்னுடைய பேச்சாற்றால் இன்னைக்கு கட்டி போட்டிருக்கிற தமிழகம் மட்டும் இந்தியாவிலே ஒரே மாவீரன் அண்ணன் மாவீரன் குரு மட்டும்தான். இந்தியாவிலே மாவீரன் என்று பெயர் சொன்னால் அண்ணன் மாவீரன் அண்ணன் குருவை மட்டும்தான் குறிக்கும். அண்ணன் மாவீரன் அவர்கள் மாலை நேரத்தில் 5 மணிக்கு சொன்னார்கள், எவ்வளவு மழை பெய்தாலும் கவலை இல்லை, நான் மேலே ஏறிட்டா இந்த மழையை நின்றுடும் அப்படின்னு சொன்னார். மாவீரன் மேலே இதுதான் மாவீரன் சொன்னாரு. தைரியமா கூட்டத்தை நடத்துங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாவீரன் மத்தியில நீங்க இன்னைக்கு இந்த இளைஞர்கள் இவ்வளவு எழுச்சியோடு இங்கே வருகை தந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை மாபெரும் மாநாடு போல் மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து 1 வார காலமாக இரவு பகலாக இங்கே இந்த மேடை அமைப்பை பார்த்து அமைத்து இன்னைக்கு ஒரு வெற்றி மாநாடாக தமிழ்நாட்டிலே முதன்மை பொதுக்கூட்டமாக ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை தம்பி, உடன்பரவா தம்பி, மாவட்ட கட்சியுடைய செயலாளர் மகேஷ்குமார் அவர்களே, தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர் 10 ஆண்டு காலம் இந்த மண்ணின் செவிலிமேட்டினுடைய பேரூராட்சியுடைய சேர்மனாக இருந்த மக்களுக்கு பல உதவிகளை செய்த அண்ணன் செவிலிமேட்டு செல்வராஜ் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தில் பேசிய எனக்கு முன்பு பேசிய மது ஒழிப்பு வீராங்கனை அம்மா சக்தி அம்மா அவர்களே, மற்றும் தொடர்ந்து ஒரு 10 நாட்களாக இந்த கூட்டம் வெற்றி பெறுவதற்கு என்னுடன் பாடுபட்ட மாவட்ட அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் உமாபதி அவர்களே, மாவட்ட கட்சியினுடைய தலைவர் செந்தில்குமார் முதலியார் அவர்களே, மாவட்ட வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் வரதராசன் அவர்களே, செயலாளர் அவளூர் ரவிச்சந்திரன் அவர்களே, பொருளாளர் சரளா ராஜி அவர்களே, இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் தீனதேவன் அவர்களே, தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆத்தூர் கோபாலக்கண்ணன் அவர்களே, அதே போன்று மாவட்ட தலைவர் ஆகோ குணசேகரன் அவர்களே, தெற்கு மாவட்டத்தினுடைய வன்னியர் சங்க தலைவர் கணபதி அவர்களே, அதே போன்று வருவதில் இருக்கின்ற சாந்தமூர்த்தி அவர்களே, ஜீவா அவர்களே, சதீஷ் அவர்களே, அதே போன்று வருவதற்கின்றார் ராஜசேகர், தெற்கு மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் ராஜசேகர் அவர்களே, மற்றும் இங்கு வருவதற்கின்ற வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்களே, சாமராஜன் அவர்களே, ஏழுமலை அவர்களே, மற்றும் வருவதற்கின்ற வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்களே, அனைத்து நிலைகளில் உள்ள இங்கே பொறுப்பாளர்கள், இளைஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், மாணவர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த செவிலிமேடு கிராமத்தினுடைய ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் இளைஞர்களுக்கும்
அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவீரன் அவர்கள் அழைக்க வருகை தந்திருப்பது பொதுக்கூட்டம் மாநாடுனா அது மாவீரனை விட்டு வேற யாராலும் நடத்த முடியாது. அது மாமல்லபுரத்தில் பல மாநாடுகளை நடத்திய மாவீரன் தமிழகத்தில் ஆண்ட முதலமைச்சரை அழைத்து பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறார். அந்த மாநாடுனா அவரை மாதிரி திட்டமிட்டு நடத்துறது யாராலும் முடியாது. அது போன்ற ஒரு மாநாட்டை நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் இளம் போராளியான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விழுப்புரத்தில் ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும். அதுவும் 1987 செப்டம்பர் 17 அன்று அந்த மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவு நாளாக அந்த மாநாட்டத்தை நடத்த வேண்டும். இந்தியாவில் இருந்து ஒட்டுமொத்தமான அனைத்து சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அழைத்து சமூக நீதி மாநாடு நடத்த வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கட்டளையிட்டவுடன் இன்றைக்கு ஒரு மாத காலம் ஆகிவிட்டது. வீட்டை விட்டு கிளம்பி இன்னும் வீட்டுக்கு செல்வதற்கு ஒரு மாதம் ஆகும். மாவீரன் அவர்கள் தொடர்ந்து 20 மாவட்டங்களிலே தொடர்ந்து இது போன்ற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டங்களை பேசி அந்த விழுப்புரம் மாநாடு செப்டம்பர் 17 இந்தியாவிலேயே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாநாடாக அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. நம்முடைய மண்டலூரில் நடைபெற்ற மிகப்பெரிய அந்த தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற அந்த மாநாடு போல் 5 மடங்கு அந்த இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அங்கு கூட இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 50 லட்சம் இளைஞர்கள் விழுப்புரத்தில் கூட இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாநாட்டை நம்முடைய மாவீரன் நடத்துவதற்கு ஐயா அவர்களும் இளம் போராளி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதற்காக நேரடியாக அழைப்பதற்கு நம்முடைய மாவீரன் வருகை தந்திருக்கிறார்கள். ஆக இன்றைய அரசியல் சூழலை தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி கையில எடுத்திருக்கிறது. மக்கள் பிரச்சனையில நம்முடைய ஐயாவுடைய அறிக்கை இல்லாமல் ஐயாவுடைய பேட்டி இல்லாமல் பயன்படுத்தும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சியிலும் இன்னைக்கு ஐயாவுடைய செய்தி இல்லாத நாளே இல்லை என்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது கலைஞராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் ஐயாவுடைய அறிக்கை வந்த பிறகுதான் அனைவரும் அறிக்கை கொடுப்பார்கள். இந்த நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மக்கள் பிரச்சனை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டால் வேற யாரும் எடுக்க முடியாத நிலைமை இன்னைக்கு இருக்கிறது. நம்முடைய இளம் போராளி சின்னையான அன்புமணி அவர்கள் 3 மாத காலமாக அவர் எடுக்காத பிரச்சனையே இல்லை. அது காவிரி நீர் பிரச்சனையானாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனையானாலும் சரி, தாமிரபரணி பிரச்சனையானாலும் சரி, அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக இருந்தாலும் சரி, அடுத்தது பாலாற்று பிரச்சனைக்கும் போராட வருகை இருக்கிறார். கதிராமங்கல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நெய்வேலி அனல் நிலையம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளை இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் இருசக்கர வாகனத்தில் மக்களை சந்தித்து 3 மாதத்தில் மட்டும் குறைஞ்சபட்சம் 50 லட்சம் இளைஞர்களையும் பெரியார்களையும் தாய்மார்களையும் சந்தித்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டில். அண்ணன் அன்புமணி விட்டால் இன்னைக்கு தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாத நிலைமை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அனைத்து சமுதாயத்தினுடைய தலைவர்களும் அனைவரும் இன்னைக்கு அண்ணன் அன்புமணியின் பக்கமும் பாட்டாளி மக்கள் கட்சி பக்கமும் திரும்பி இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு ஒட்டுமொத்தமான இன்னைக்கு மக்கள் திராவிட கட்சிகள் பிடியிலிருந்து மீளவில்லை. 50 ஆண்டு காலம் அவர்கள் செஞ்ச அட்டுழியம், அதிமுக திமுக செஞ்ச அட்டுழியம், கொடுமையின் கொடுமை, இந்த நாட்டு மக்களை குடிகாரர்களாக்கி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டார்கள். அந்த திராவிட கட்சிகள் பிடியிலிருந்து மீட்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அண்ணன் அன்புமணியை விட்டால் யாராலையும் இருக்க முடியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு அண்ணன் அன்புமணி இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா இளைஞர்கள் சென்ற ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் மகேஷ் குமார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெறுவோம், 100 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுவோம் என்ற நிலைமை இருந்தது. ஆனா கடைசியாக 4வது தூண் என்கின்ற அந்த ஊடகங்கள் நம்மளை ஜாதி கட்சி என்ற முத்திரை குத்தி அங்கே ஒட்டுமொத்தமாக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தோல்விக்கு ஊடகங்கள் ஒரு காரணமாக இருந்து விட்டது. ஆனா வன்னியர் கட்சி அப்படின்னு சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. மற்ற வன்னியர்கள் யாரும் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போடல. 200 300க்கும் இன்னைக்கு விலை போய்விட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய நிலைமை 200 300 3 முதலமைச்சரை பார்த்து விட்டது. 50 ஆண்டு காலமாக தோற்றமும் விளைவித்த சாராயத்தில் இன்னைக்கு திராவிட கட்சிகள் மக்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பிடியிலிருந்து மீட்க வேண்டுமானால் ஆனால் அன்புமணி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியும். அன்புமணி அவர்களை பற்றி இங்க பேசணும்னா 1 மணி நேரம் பேசலாம். அவருடைய சாதனையை இங்கு பேச முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனை. 1 மணி நேரம் பேசலாம். அவர் அந்த மகேஷ் சொன்ன மாதிரி பல திட்டங்கள் 5 ஆண்டு காலம் சுகாதாரத்துறையாக இருக்கும்
உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் ஜார்ஜ் புஷ்லிருந்து பில் கிளின்டன் இருந்து பாங்கி மோன் இருந்து கோபி ஆனந்த் இருந்து உலகத்திலே பலகாரர் பில் கேட்ஸ் இருந்து அன்புமணியை திரும்பி பார்த்தார்கள். ஐநா மன்றத்தில் சென்று அன்புமணி கூட்டத்தை நடத்தினார். ஐநா மன்றத்தை நடத்தினார். அதுபோன்ற ஒரு சாதனை படைத்த அன்புமணி தமிழ்நாடு சின்ன மாநிலம் நிச்சயமாக மாற்ற முடியும். ஆனால் இளைஞர்களும் தாய்மார்களும் பெண்களும் ஒன்று கூடி அனைத்து சமுதாயத்தினுடைய மக்களும் ஒன்று கூடி ஒரே ஒரு முறை அன்புமணிக்கு கொடுத்து பாருங்க, நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அதற்காக தான் அந்த சமூக நீதி மாநாடு என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு ஒட்டுமொத்தமான காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாநாட்டுக்கு குறைந்தபட்சம் 3000 வாகனங்களை செல்ல வேண்டும். அதற்காக அனைவரும் நீங்க உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு நிமிடத்தில் ஒரே ஒரு கதை. இன்றைய சூழ்நிலை தமிழ்நாட்டில் டெல்லியிலிருந்து ஒரு விமானம் புறப்படுது. அந்த விமானத்தில் யார் வராங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வருது. டெல்லியில இருந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் வராரு. அந்த விமானத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வராரு. முன்னாள் துணை முதல்வர் தளபதினு சொல்லிட்டு 65-70 வயசுல இன்னைக்கு அவங்க பேரனுடைய டி ஷர்ட்டை போட்டு ஊருலா சுத்தராக ஸ்டாலின். ஆனா அன்புமணி 47 வயசு இளைஞர் மருத்துவர். அவரு பேண்ட் போடலாம், டி ஷர்ட் போடலாம், ஷூ போடலாம், ஓட்டப்பந்தயத்துல போவாரு, சைக்கிள் ஓட்டுவாரு, கபடி விளையாடுவாரு, எல்லாம் தெரியும் அன்புமணிக்கு. ஸ்டாலினால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு போயிட்டாரு லண்டன். 3 மாசத்துக்கு ஒரு தடவை லண்டன் போய் ரத்தம் ஏற்றுவதை அடுத்து சுற்றி வர முடியும். நாடகம் அந்த ஸ்டாலின் விமானத்தில் வராரு. மோடி வராரு, கலைஞர் கருணாநிதி வராரு, ஸ்டாலின் வராரு, உப்பர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வராரு, ஒரு பள்ளி மாணவன் வராங்க. ஆனால் அன்புமணியும் அந்த விமானத்தில் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. வரும்போது விமானத்தை எடுத்த உடனே விமானம் கிளம்பிச்சு. உடனே விமானி என்ன பண்றது தெரியுமா? விமான இன்ஜின்ல கோளாறு வந்துருச்சு. அதனால உங்களுடைய பாதுகாப்பு கவசத்தெல்லாம் எடுத்துங்க, எல்லாரும் தப்பிச்சுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மோடி வரி எடுத்துக்கிறாரு. இந்திய பொருளாதாரத்தை இன்னும் சீர்குலைக்கணும், நான் சுற்றி பார்க்க வேண்டிய நாடு இன்னும் பல நாடு இருக்கு, அதனால நான் உயிர் வாழணும்னு சொல்லிட்டு மோடி என்ன பண்றாரு? அந்த பாதுகாப்பு கவசத்தை எடுத்து குடிச்சிட்டாரு. ரெண்டாவது கலைஞர் கருணாநிதிக்கு வந்த உடனே ஐயோ இன்னும் தமிழ்நாட்டை 50 வருஷமா கொள்ள அடிச்சு முடிச்சவர் ஆக்கணும், என்னடா பண்றதுன்னு அவருக்கு விமானத்தில் அவங்க குதிக்க முடியல. உடனே ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு? ஐயோ எங்க அப்பா கொள்ளடிச்சிருந்த நாட்டை கொள்ளடிச்சாரு, இன்னும் நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி கொள்ளடிக்கணும், அதில் நான் பாதுகாப்பு கவசத்தை குதிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் முடிச்சிட்டாரு. அடுத்தது என்ன பண்ணாருன்னா இவரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவர் எடுத்து குடிச்சிட்டாரு. எங்க அம்மா சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாங்க, எங்க அம்மா சொத்து எங்க அந்த நாட்டை குட்டிச்சவர் ஆகிட்டாங்க, இன்னும் அந்த நாட்டு மக்களை கொடுமை பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் குடிச்சிட்டாரு. உடனே பள்ளி மாணவன் பார்த்தா, ஆனா அன்புமணியும் பள்ளி மாணவனும் அந்த விமானத்தில் இருக்கிறாங்க. அண்ணன் பள்ளி மாணவன் சொல்றான், அண்ணன் நான் சின்ன வயசு இல்ல. அண்ணன் அன்புமணி சொல்றாரு, தம்பி நான் 5 ஆண்டு கால இந்திய அமைச்சராக இருந்துட்டேன், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துட்டேன், எம்பி அவங்க இருந்துட்டேன், இந்த நாட்டு மக்களுக்கு என்னால பல உதவி செஞ்சுட்டேன், நீ சின்ன பையன், வாழ வேண்டிய வயசுல நீ இருக்கிற, நீ அந்த பாதுகாப்பு கவசத்தை எடுத்து குதிரான்னு சொல்லிட்டு அண்ணன் அன்புமணி சொல்றாரு. உடனே அந்த பள்ளி மாணவன் சொன்னா, அண்ணன் கலைஞர் கருணாநிதி சுயநலத்தை போயிட்டாரு, இந்த நாட்டை கொள்ளடிக்கணும்னு ஸ்டாலின் குச்சிட்டாரு. அதே போல மோடி இன்னும் இந்த நாட்டை குட்டிச்சராகணும், இன்னும் பல நாடுகளுக்கு போய் பொருளாதாரத்தை சீர்குலைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி குடிச்சது அந்த பாதுகாப்பு கவசம்னா என்னுடைய பள்ளி பேக் எடுத்து குடிச்சிட்டாரு. நம்ம கிட்ட 2 பாதுகாப்பு கவசம் இருக்கு, ஒண்ணு என்கிட்ட ஒண்ணு இருக்கு, உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு, வாங்க 2 பேரும் முடிப்போம், நான் இளைஞர்களா ஒண்ணு சேர்த்து உங்களை முதலமைச்சராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி குதிக்கிறோம். நிச்சயமா இளைஞர்களும் பள்ளி மாணவர்களும் இளம்பெண்களை ஒண்ணு சேர்ந்து அந்த அன்புமணியை முதலமைச்சராக்குவதற்கு தயாராகிவிட்டால் யாராலும் இனிமே காப்பாற்ற முடியாது. ஒரு அம்மா செத்தாங்க, ஒரே நிமிஷம், ஒரு அம்மா செத்தாங்க, என்ன சொன்னாங்க? அந்த மாவீரன் மீது 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், சாதாரண சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் போடணும்னா பல அரசாங்க சொத்துக்களுக்கு கோடிக்கணக்கில் அழிவை கொடுக்கணும், இல்ல ஒரு 100 பேரை வெட்டி இருக்கணும், இல்ல ஒரு 5000 மரத்தை வெட்டி இருக்கணும், இல்ல ஒரு 1000 மாடு ஆட்டை வெட்டி இருக்கணும். ஆனால் மாவீர என்ன பண்ண? என் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அனைத்து சமுதாயத்தினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு கொடுக்கணும். கொடுக்கறேன்னு நாங்க செய்ய வேண்டியதை செய்வது ஒரே வார்த்தை தான் மாமல்லபுரம் மாவட்டத்தில் பேசினார்.
அதுக்காக 4 மாவீரன் சிலை எல்லாமே நாங்கெல்லாம் இருந்தோம். தீபன் சுரேஷ் தான் தம்பி தினேஷுக்கு தெரியும், அங்க இருந்தவங்க தெரியும். மாவீரன் என்ன எதுக்கு அந்த பேர் ஐயா வச்சாருன்னா சாதாரண பேர் இல்ல. எல்லாம் சிறைக்கு போகணும்னா என்ன பண்ணுவோம்னா பொண்டாட்டி என்ன பண்ணுவோம், புள்ள என்ன பண்ணுவோம், பயந்து போவாங்க. ஆனா மாவீரன் அங்க எதனா வழக்குன்னு அங்க சொன்னாரு ஜெயில, நான் வர வெளியே வரதுக்கு 1 வருஷம் ஆகும், யாருன்னா கஷ்டப்படுறீங்கன்னா போயிட்டே இருந்துருங்க, ஜெயிலுக்கு வந்துட்டு சோகம் மழை இருக்க கூடாது. நான் 1 வருஷம் 2 வருஷம் ஜெயில இருப்பேன், நான் தயாரா வந்துட்டு துணிமணி எல்லாம் என்கிட்ட இருக்கு, எத்தனை வழக்கு போட்டாலும் நான் சந்திப்பேன். அதால இதுதான் மாவீரனுடைய அர்த்தம். ஏன்னா ஐயாவுடைய வழக்கு இலங்கை தமிழர்களை சிங்கள அரசு சுட்டுக் கொண்டது. அப்போ அண்ணன் விடுதலை புலிகளுடைய தலைவர் தமிழக தலைவர் பிரபாகரன் மீது தடை போட்டது இந்திய அரசு. அப்போ மிகப்பெரிய ஒரு மாநாட்டை சென்னை மெரினா கடற்கரையில் ஐயா நடத்தினார். விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் மீது தடை போடுவது நீங்கள் யார்? தமிழக தலைவர் பிரபாகரனுடைய படத்தை நாங்கள் எடுப்போம், எங்கள் மீது வழக்கு போட்டா சிறையில் அடித்தா 7 வருஷம் இல்ல 70 வருஷம் ஆனாலும் சிறையில் இருப்பேன் ஐயா அறிவிச்சார். அது மட்டுமல்ல, எனக்கு பிறகு என்னுடைய மகன் வருவார் சிறைக்கு, என் மகனுக்கு பிறகு என்னுடைய பேரன் சிறைக்கு வருவார் என்று ஐயா அறிவித்தார். சிறைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற தலைவர்களே அதிகம் போராட்டம் பண்ணி சிறைக்கு சென்ற தலைவர் தான் நம்முடைய சமூக நீதி போராளிகள் துறையா. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நம்முடைய மாவீரன். அதாவது சிறைனா பாட்டாளி மக்கள் கட்சியில வன்னியர் சங்கத்தில் உள்ளவர்களுக்கு சிறைனா என்னன்னா மாமியார் வீட்டுக்கு போய் வர மாதிரி. கவலையா இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் அந்த கடும் மழையில இன்னைக்கு இப்படி இருக்கின்ற காரணம் தான். அப்படியாப்பட்ட சூழல் தான் மாவீரன் எடுத்த மாமல்லபுரம் மாநாட்டில் ஐயா மீது பொய் வழக்கு, மாவீரன் பொய் வழக்கு, நம்முடைய இளம் போராளியா நான் அன்புமணி ராமதாஸ் பொய் வழக்கு, கட்சியில 136 பேர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம். அப்ப தமிழ்நாடு சொன்னாங்க சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்ய வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியால் அரசுக்கு சொத்துக்கள் சேதம் 100 கோடி ரூபாய் அபராதம் கொடுக்கணும்னு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா சொல்லிச்சு. ஆண்டவன் பார்த்துமே இருந்தா ஒரே வருஷத்துல பெங்களூர் கோர்ட்ல போட்டு நீதிபதி குண்டா, நம்ம தாயை நீ பாட்டாளி மக்கள் கட்சி 100 கோடி சொன்னீங்க, நீ ஊழல் வழக்கில் 130 கோடி கட்டினாடி நீ வெளியே போக முடியும் சொல்லிட்டு 130 கோடியை கட்டிட்டு ஜெயலலிதா வெளியே வந்தா. அதுக்கு பிறகு என்னாச்சு? பாட்டாளி மக்கள் கட்சி தடை செய்து சொன்னாங்க. இன்னைக்கு அதிமுக ஆண்டவனால காப்பாற்றப்பட்ட அஞ்சலியா போச்சு. இந்த நிலைமையில நாம் இன்னைக்கு ஒன்று கூடி மக்கள் ஒன்று கூடி இளம் போராளி தகுதியும் திறமையும் இந்தியாவிலே உலகத்திலேயே 5 மணி நேரம் ஒரு துண்டு சீட்டு இல்லாத பேசக்கூடிய அண்ணன் அன்புமணியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு இந்த சுதந்திர தினத்தாலே அனைவரும் உறுதியேற்று விழுப்புரம் அந்த சமூக நீதி மாநாடு மிகப்பெரிய மாநாடாக வெற்றி அடைவதற்கு அனைவரும் நம்முடைய மாவட்டத்திலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பி மகேஷ்குமார், செல்வராஜ், உமாபதி, கணபதி உள்ளிட்ட வரதராஜி, ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அனைத்து செந்தில்குமார் முதலியார்கள், துறை முதலியார் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை அமைப்பை தம்பி மகேஷ்குமாருடைய ஏற்பாட்டில் செஞ்ச தம்பி ஒன்றிய செயலர் பாலாஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.